வணக்கம். ஆரியப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். ஜெயிந்து மக்கள் இயக்க தலைவர் என்ற முறையில் பேசுகிறேன். இப்போ என்ன நேரம்? தேர்தல் நேரம் வந்துடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வரணும்னு ஆசைப்பட்டு பிரேமலதா கூடலாம் போய் கூட்டு சேர்ந்துட்டார். ஏன்னா எப்படியாச்சும் ஆட்சியில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள். நான் சொல்கிறத செஞ்சாருன்னா நிச்சயமாக மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வச்சுங்க, 5 வருஷம் ஒன்றும் செய்யலை. அது எல்லாருக்கும் தெரியும். செஞ்சுதான் சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிறாரு ஒழிய அவர் நம்ம முதலமைச்சராக இருந்தாலும் எனக்கு கலைஞர் மீது எனக்கு ரொம்ப பற்று உண்டு. அவர் மீது எனக்கு பக்தி உண்டு. கலைஞர் மீது ரொம்ப இது உண்டு. அவருக்கு ஒரு பேனா சின்னத்தை கூட அவரால் நிறுவ முடியாதவராக தான் நம்ம முதலமைச்சர் இருக்கிறார். அதை விட்டுடுங்க. ஆனால் கலைஞரை தமிழ்நாட்டின் தந்தைன்னு அறிவிக்கணும்னு நான் சொன்னேன். அதை அறிவிங்க, உங்களுக்கு அது பெருமை. அது மாதிரி தமிழ்நாடு பூரா உள்ள அரசாங்க புறம்போக்கு இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பட்டா புஸ்தகன்றதை வழங்கி விற்கிற உரிமை இல்லாமல் அவங்கள அனுபவிச்சிக்கக்கூடிய உரிமையை கொடுத்து இந்த பட்டா புஸ்தகத்தில் வருடந்தோறும் ஒரு அரசாங்கத்துக்கு வேண்டிய பணத்தை செலுத்த சொல்லி பட்டா புஸ்தகம் முறையை கொண்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். கடலூரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு 60 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுங்க. அது இந்திரா நகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலையடி குப்பம், நீங்கள் தொழிற்சாலைலாம் வைக்க போனீங்கல்ல, அங்கே புறம்போக்கு இடத்துல விவசாய நிலமை வச்சு பயிரிட்டுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி ராஜா முத்தியா மருத்துவமனையை கைப்பற்றி அரசாங்கம் ஆக்கிக்கிச்சு. அதுக்கு ஆக்கின பிறகு அங்கே வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏன் இன்னும் அரசாங்க ஊழியராக நிரந்தரம் பண்ணியாச்சின்னு அறிவிக்காமல் இருக்கிறீங்க? அவங்களாம் அரசாங்க ஊழியர் தான் அறிவிங்க சுகாதாரத்துறை மூலிமா. மேலும் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் அரசாங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் காலி பண்ணிவிட்டு அரசாங்க பணி நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லைன்னா தோற்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலும் ஒரு விஷயத்தை வைக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் NH-45 227 மஞ்சக்குடி கிராமத்தில் எனக்கு சொந்தமான சொத்தை, அதை என் பாட்டனார் கிருஷ்ணசாமி பிடாச்சி எக்ஸ்எம்எல்ஏ அவருடைய சொத்தில் போலி பட்டாவை கொடுத்து பணம் வாங்கினானுங்க. அவனுங்க பேரில் அத்தனை பேரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலிமா அந்த NH-45 அதிகாரிகள் எல்லாரையும் உள்ள தள்ளுங்க. அந்த பணம் வாங்கினீங்களே செய்யுங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லைன்னா தோற்பீங்க. இதுதான் என்னுடைய கருத்து.